இல்லை, நீங்கள் திமுக கூட்டணியில் நின்று தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கொள்கை முழக்கம் அந்த கூட்டணியில் இல்லை. தாவேக்கா அழைத்தாலுமே நீங்கள் அதை ஏற்கல, திமுக கூட்டணி தான் இருந்தீங்க. அந்த கூட்டணியில் வந்து அந்த முழக்கமே கிடையாது. அப்படிங்கும் பொழுது இதை எதிர்பார்த்து உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல. அதாவது மக்கள் வந்து நாங்கள் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மக்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் பயணிக்கும் போது அந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான காலமும் நேரமும் அங்கு சரியாக கணியவில்லை. இன்றைக்கு அது தாவேகாவிடம் கணிந்திருக்கிறது. தாவேகாவிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய பார்வையிலிருந்து தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் காலம் காலமாக அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை இன்றை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆக நாங்கள் திமுகவில் இருக்கும்போது இதனால் மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம். மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்தார். எங்களுடைய வாக்குகளும் திமுக வாங்கியிருக்கிறது, அவர்களுடைய வாக்குகளும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான கொள்கை என்று ஒன்று திமுக நன்கு அறியும். திமுகவுடைய கொள்கையை நாங்களும் நன்கு அறிவோம். கொள்கை அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் பங்கெடுத்தோம். தேர்தல் உறவு என்பது வேறு, கொள்கை நிலைப்பாடு என்பது வேறு. தேர்தல் உறவில் நாங்கள் இருந்தோம். எங்களுடைய கொள்கைக்கான நேரம் வந்தது, அதற்கான அந்த கொள்கையை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டோம். நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது திமுகவோட பயணிக்கும் போது குரல் எழுந்தது அப்படின்னு. ஆனால் திமுக அதை ரசிக்கவில்லை, விரும்பவில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பொழுது, ஏற்கனவே தாவேக்கா அந்த நிலைப்பாட்டை கட்சி ஆரம்பிச்சோன்னே சொன்னாங்க. இது முன்பே அங்கே இப்போ செஞ்சுருக்கலாம்ல. அதாவது எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து சரியாக நிற்கிறோம். அது வந்து திமுக அவர்கள் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவர்கள் தரக்கூடாது என்கின்ற நிலையில் இருந்தார்களா, அல்லது இது தர முடியாத சூழல் தமிழகத்தில் இல்லை என்று அவர்கள் காலங்காலமாக நினைத்தார்களா, அதை இன்றைக்கு தாவேக்கா உடைத்திருக்கிறது. இன்றைக்கு தலித் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். இதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் தான் சொல்கிறோம். இதை நீங்கள் வரவேற்கிறீங்க. ஆனால் வெறும் விமர்சனங்கள் அதிகமாக வருதுங்கிறத நீங்கள் விமர்சிப்பவர்கள் எங்கள் தலைவர் இன்னைக்கு கூட இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னாங்க, பல்வேறு விமர்சனங்கள் வரும், அவதூறுகள் வரும், அள்ளி வீசுவார்கள். நாம் திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஏன் வெளியேறலன்னு சொன்னாங்க. இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து நாம் வந்து தாவேக்கால ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு